Hello. ஸோ இதில் என்ன பார்க்க போறோம்னா how we gonna open the trade trading view நம்ம மேப்பிங் செஞ்சிட்டோம். அதே ட்ரேட் எப்படி வந்து MT5 நம்ம கீன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து அதை தான் பற்றி இருக்க போகுது. டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ், டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் நீங்கள் வைக்கலாம். ஓகே, டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் என்னென்ன மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கு, லிமிட் ஆர்டர் இருக்கு, இன்ஸ்டன்ட் ஆர்டர் இருக்கு. இதுதான் இன்ஸ்டன்ட்னா உடனே எடுக்கிறது. லிமிட் ஆர்டர்ஸ், இன்ஸ்டன்ட் ஆர்டர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் வியூல தான் மேப்பிங் செய்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம ட்ரேட் வச்சிருக்கோம்ல. ஸோ இது இனிமேலே கீழே வந்தா வண்டி தான் ட்ரேட் இங்கே ட்ரிகர் ஆகும். ஸோ இதுதான் நம்ம லிமிட் ஆர்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வர இடத்துல நீங்கள் ஃபியூச்சரில் வைக்க போறீங்க. ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்கிறோம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ரெண்டுமே ஒரு 20 பிப்ஸ் வச்சுக்குவோம். இது நம்ம என்ன பேர்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ யூஎஸ்டியில் இருக்கும். ஹீரோ யூஎஸ்டி 15 மினிட்ஸ் பேர்ல இருக்கும். ஸோ இங்கே நான் ப்ரைஸ் வச்சுட்டேன்னா, ஸோ இங்கே ஒன்று வச்சுட்டேன்னா, ஸோ இதை எப்படி நான் MT5ல க்ளீன் பண்ணுவேன். ஓகே, இதான் MT5ல இருக்கு. இப்போ வந்து நான் லிமிட் ஆர்டர் வைக்க போறேன். ஸோ இது மார்க்கெட் எக்ஸிகியூஷன் வந்து உடனே வருது. பெண்டிங் ஆர்டர்னா லேட்டா வருது இல்லை, அதுதான் பெண்டிங் ஆர்டர். ஓகேயா? ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு பாய் லிமிட் பாய்க்க போறோம். பாய் லிமிட்னா கீழே இருந்து பாய் பண்ணோம்ல, ஸோ அதனால தான் பாய் லிமிட்னு சொல்லுவோம். ஸோ இங்க வால்யூம் வந்து என்ன ப்ரைஸ் நீங்க வைக்க போறீங்க, அதான் வால்யூம். இந்த ப்ரைஸ் இருக்குல்ல, இந்த ப்ரைஸ் வந்து நீங்க இங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க தெரியும் பாருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி, இதுதான் என்ட்ரி ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் அப்படியே காப்பி பண்ணீங்க, இதான் என்ட்ரி ப்ரைஸ். இந்த என்ட்ரி ப்ரைஸ் தான் நீங்க இங்க கீன் பண்ண போறீங்க. 1.078 வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டாப் லாஸும் டேக் ப்ராஃபிட்டும் எப்படி எடுக்கணும்னா, அதே இடத்துல இருந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்க போன்ல செய்றீங்கன்னா நீங்க அப்படியே எழுதிக்கலாம். இது காப்பி. போன்ல செய்றீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்க ஸ்கிரீனை திறந்து வச்சுட்டு ஸ்கிரீன்ல என்ன இருக்கோ நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது காப்பி பண்ணிக்கலாம். இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, சரி, எக்ஸ்பைரேஷன் டேட் கூட வைக்கலாம். நீங்க உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகணுமா, இல்லை ஸ்பெசிபிக் டேல வைக்க எக்ஸ்பைரி ஆகணும்னா நீங்க டேட் சூஸ் பண்ணிக்கலாம். லட்சி எனக்கு ஃப்ரைடேக்குள்ள அந்த டேட் ட்ரிகர் ஆகலன்னா ஐ வாண்ட் டு க்ளோஸ்ல. ஸோ என்ன பேர்ல நம்ம வச்சிருந்தோம்னா ஹீரோ யூஎஸ்டி பேர் வந்து நீங்க சரியா வைக்கலன்னா உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ வில் கோ அகெயின் பெண்டிங் ஆர்டர் and again I need to place that because வந்து நான் நியூசிலாண்டில் வச்சனால ராங் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அதுவும் பார்க்கணும். ஸோ then only you will get the right orders. So let me just get it done. A quick one. Place and take profit. Okay. Place and let's say I'm going to place like specific day வைக்கிறேன்னா specific day எனக்கு வந்து ஃப்ரைடேக்குள்ள இது ஃபீல் ஆகலைன்னா I want it to be closed. எக்ஸ்பைரேஷன் வந்து நாளைக்கு பிளேஸ் பண்ணுறேன் வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்களா இங்கே வந்துருச்சு. ஸோ இது இப்போ இங்கே இல்லை பாருங்க, NZD தான் இருக்குது, ஹீரோ தான் இருக்குது. இது சும்மா அப்படி ட்ராக் பண்ணி மேலே போட்டுன்னா உங்களுக்கு ஹீரோ யூஎஸ்டி தான். ஸோ யூஎஸ்டியில் நம்ம வந்து இங்கே ட்ரேட் வச்சுருக்கோம் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் இங்கே இருக்குது மேலே, இது கீழே வந்துச்சுன்னா இந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்லி, இந்த ஆர்டர் இங்கே ஆட்டோமேட்டிக்லி இங்கே ட்ரிகர் ஆயிரும் இந்த இடத்துல. இப்போ லட்சம் இங்கே வச்சிருக்கு, உங்களுக்கு சார்ட்டில் இங்கே பார்க்குறீங்க இது ரொம்ப கீழே இருக்குது, எனக்கு கொஞ்சம் மேலே வேணும்னா ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும். மேலே இது ட்ராக் பண்ணி மேலே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாப் லாஸ் SL இங்கே வச்சிங்கன்னா தெரியுதா, ப்ராஃபிட் 2.25 கட்டுது. ஸோ 22.5 எக்ஸ்ட்ரா போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 235 வருது. ஸோ இது நீங்கள் எப்படி ஏற்றது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மாறும், என்ட்ரி பாயிண்ட்டும் மேலே ஏறணும். ஸோ இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கோம் பாய் லிமிட். செல் லிமிட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் மார்க்கெட் எக்ஸிகியூஷன் போகாமல் பெண்டிங்கோட போயிட்டு பாய் லிமிட்டுக்கு பதிலாக செல் லிமிட் போடுங்க. செல் லிமிட்னா எங்கே வரோம்னா இது மேலே இருந்து செல் பண்ணுறோம்ல, ஸோ மேலே மார்க்கெட் போயிட்டு கீழே வந்த வாட்டி தான் செல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் செல் லிமிட். அதே தான் நீங்கள் இங்கே என்ட்ரி ப்ரைஸ் காப்பி பண்ணணும், இந்த ப்ராஃபிட் லெவலையும் காப்பி பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் யூ டூ தட், இப்போ பெண்டிங்கோட போகும். பெண்டிங்கோட முடிச்சாச்சு. இப்போ மார்க்கெட் எக்ஸிகியூஷன் இது வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு வேணும். லெட்ஸ் சே நீங்க பாத்துட்டீங்க இது பாய் போகுது, எக்ஸாம்பிள் யூ வாண்ட் கோ பாய் ரைட், நீங்க உடனே பாய் தட்டிங்க. ஸோ உடனே பாருங்க நம்ம கேட்ட வேலை இங்கே, பட் நம்மளுக்கு மேலே கிடைச்சிருக்கல. இதுதான் அந்த ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் ரொம்ப மேலே கிடைச்சுன்னா அது ஸ்லிப்பேஜ். ஸோ இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க மாடிஃபை டிலீட் ஆர்டர் பண்ணலாம். இங்கே நீங்க பாயிண்ட்ஸ் எடிட் பண்ணலாம். 200 பாயிண்ட்ஸ்னா 20 பிப்ஸ். இப்போ நான் லிமிட் ஆர்டர் மாதிரி அழைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சரிதா? இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்கு, இங்கே டேக் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இப்படி போட்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க. எனக்கு இங்க வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வேணும்னா இப்படி சும்மா ட்ராக் பண்ணி கீழே.
இப்படி வச்சுட்டீங்க இந்த லெவலில் எத்தனை ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 42 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ். லாஸ் எவ்வளோ ஆகும்னா $4.2. ஸோ அதே மாதிரி டேக் ப்ராஃபிட் எனக்கு மேலே கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 2.91 எத்தனை பாயிண்ட்ஸ் 30 பிப்ஸ். ஸோ இப்படி ஏற்றி நீங்களாம் யூ கேன் பிளே அரௌண்ட்ல வை யூ வாண்ட் டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் ஒன்ஸ் என்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் இருக்குல்ல. லெட்ஸ் சே இப்போ நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். யூ கோனா டேக் 200. யூ நோ இந்த கீழே லோ வருது. இதே பாய் போயிட்டு நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா ஒரே ப்ரைஸ் வருமானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரைட் டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ 200 போடுறோம் வச்சுக்கோங்களேன். என்ட்ரி பாருங்க 7696. ஸோ இங்கே நீங்கள் இப்படி வரைகிறீங்க வச்சுக்குவோம். ஸோ வரைகிறீங்க இதே ப்ரைஸ் இங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது பார்த்தீங்களா 7743. ஸோ ஒன்ஸ் யூ டேக் த ட்ரேட் மேக் ஷூர் யூ எடிட் பேக் ஹியர். ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து 7743 இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ 200 இது என்னன்னா நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணுறோம் அங்கே உள்ள ட்ரேட்டையும் இதையும். ஸோ தான் நம்ம இந்த சார்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்துச்சுன்னா டேக் ப்ராஃபிட் ஆயிரும், இங்கே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் தான் நான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பெண்டிங்கோட ஒரு பேசிக். பெண்டிங்கோடனா நீங்கள் ப்ரைஸ் இங்கே வரதுக்கு முன்னாடி நீங்கள் பெண்டிங் பண்ணுறீங்க. லட்சம் நீங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு வரும் நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் தூங்க போகிறீங்க, ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னா பெண்டிங்கோட பாய்க்கலாம். ஸோ நான் யூஸ்வலி பெண்டிங்கோட பாய்ப்பேன். இஃப் இன்கேஸ் ஐ ஒன்ட் பி அரௌண்ட்னா ஐ ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஃபியூ பெண்டிங்கோட ரொம்ப போட மாட்டேன். மினிமம் ஒரு 2-3 தான் போடுவேன். ஏன் ரொம்ப போடக்கூடாதுன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு நியூஸ் வரதுக்கு முன்னாடி ஸ்லிப்பேஜ்னாலே உங்களுக்கு ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிரும். இங்க இருக்கு ஸ்லிப்பேஜ் ஒரு 10 டிப்ஸ்னா உங்களுக்கு 20 டிப்ஸ்னா ஸ்லிப்பேஜ்னாலே இல்லை ஸ்ப்ரெட் நியூஸ் அப்போ ஸ்ப்ரெட் பெருசாகும், வைட் அண்ட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். அந்த டைம் கூட உங்களுக்கு ரேட் வந்து ட்ரிகர் ஆகும். ஆனால் மார்க்கெட் இங்கே தான் இருக்கும். பட் டியூ டு ஸ்ப்ரெட்னால ஏன் ஸ்ப்ரெட் கூட போகுதுன்னா அன்சர்டனிட்டினால. ஸோ அதனால தான் நியூஸ் டைம் அப்போ முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஸ்டே அவுட் ஆஃப் நியூஸ் ஃபார் ஆயில்ல. இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்ட் நார்மல் டைம் ஒன்லி ட்ரேட் பண்ணுங்க. இது முடிஞ்சு நம்ம அதுக்கு தான் போவோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஃபிபோனாச்சி இருக்கு, அப்புறம் ஃபண்டமெண்டல் இன்னும் நம்ம கவர் பண்ணல. ஸோ அப்படி கோயிங் டு த இது முடிச்சுட்டு அதான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டர்ஸ்லாம் இங்கே இருக்குல்ல, நீங்கள் கேன்சல் பண்ணுறதா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஹவ் இட் வில் ஒர்க். யூ வாண்ட் ட்ரேட் நியூ ஆர்டர் க்ளோஸ் ஆர்டர். ஸோ இங்கே இருக்கு பாருங்க. நீங்கள் லாட் சைஸ் மாற்ற போறீங்கன்னா இங்கே மாற்றிக்கலாம். 10 காசு அப்புறம் 10 காசு. இது ஃபீல் ஆஃப் கீழ் இமீடியட். ஃபீல் ஆஃப் கீழ்னா வந்து MD5ல உங்களுக்கு இருக்கும். இமீடியட் ஆஃப் கேன்சல், அதாவது இது ஃபீல் எல்லாம் கீழ் பண்ணும். இது புதிக்க அவாய்ட் பண்ணிடுங்களா. ஓகே, ஸோ பாய் லிமிட்னா பாய் லிமிட், செல் லிமிட் போதும். பாய் ஸ்டாப் செல் ஸ்டாப்னா இது எதுக்கு பாய் பண்ணும் தெரியுமா? பாய் ஸ்டாப் செல் ஸ்டாப். ஓகே, இப்போ இது கீழே வந்தோடனே தானே நம்ம லிமிட் வைக்கிறோம். கீழே வந்தா மேலே வந்தா. இப்போ மேலே போய்கிட்டே இருக்கு, ஆனால் நான் பாய் பண்ணணும். ஓகே, ஏன் லிமிட் பாய்க்கிறோம்னா whenever market comes down and then reverse you use your buy limit. ஓகே, இங்க லெட்ஸ் சே இங்க பாய் பண்ண போறீங்க, மேலேயே போயிட்டோடனே பாய் பண்ண போறீங்க. மார்க்கெட் இங்க வந்துருச்சு, பாய் பண்ண போறீங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பாய் ஸ்டாப் ஆயிட்டீங்க. ஓகே, ஸோ மேலே வந்துட்டு அப்படியே மேலே போகுது. அதாவது பஸ் ஸ்டாப் பண்ணி ஏற்றிட்டு போற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிங்க. மேலே ப்ரைஸ் வருது, இட்ஸ் கோனா மேக் a stop, இட்ஸ் கோனா பிக் யுவர் பிரைஸ் and then go up again. ஓகே, லிமிட் வந்து கீழே வந்துட்டு போகுது. லிமிட் இட்ஸ் கோயிங் ரிவர்ஸ்லி இல்ல, கீழே வந்துட்டு போறதுனால தான் நம்ம லிமிட் வைக்கிறோம். ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா ஸ்டாப். செல்லுக்கு எப்படி வரும்? ஓகே, மேல இருக்கு, இங்க வந்து நீங்க செல் பண்ண போறீங்கன்னா செல் லிமிட் வரும். பிகாஸ் மேல வந்துட்டு கீழே போகுது, அதனால செல் லிமிட். இங்க பாய் பண்ண போறீங்கன்னா பாய் ஸ்டாப், இங்க விற்க போறீங்கன்னா செல் லிமிட். அதே மாதிரி இங்க செல் பண்ண போறீங்களா செல் ஸ்டாப் வந்துடும். இங்க நீங்க செல் ஸ்டாப் ஆயிக்கலாம். இதெல்லாம் லிமிட் ஆர்டர்ஸ். லெட்ஸ் இங்க வைக்க போறீங்க. ட்ரேடிங் வியூவும் MT5ம் எப்படி நம்ம சிங்க் பண்ண போறோம்? இந்த இடத்துல இங்க நீங்க பாய் பண்ண போறீங்க, லிமிட் ஆர்டர் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்குவோம். பட் நியூஸ் வருதா இல்லையா நம்மளுக்கு இந்த டைம்ல தெரியாது. ஸோ இங்க லிமிட் ஆர்டர் இருக்கு, பாய் லிமிட். ஓகே, இந்த ட்ரேட் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 5 feet before மேல ஒரு அலர்ட் வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ மேல இங்க நீங்க ஒரு அலர்ட் வச்சுட்டீங்கன்னா should be fine. உங்களுக்கு அலர்ட் வந்து இங்க வந்துடும், ட்ரிகர் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ அலர்ட் வந்தோடனே you will see look at the trade. ஓகே, இதுதான் நீங்க பாத்துக்கணும். பாய் லிமிட், செல் லிமிட், பாய் ஸ்டாப், செல் ஸ்டாப். அண்ட் தென் இது வந்து எப்படி இங்க ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பாத்துக்கணும்ல. So I think I covered that for now. The next one we'll do is Fibonacci retracement and இன்னும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கு, இன்னும் ஃபண்டமெண்டலும் இருக்கு. ஸோ திஸ் கோனா பி த 9th வீடியோ. ஸோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க if you like the video and what you think about this and why you want to take market execution. வந்து நீங்க இன்ஸ்டன்ட் சார்ட்ல இருக்கீங்கன்னா மார்க்கெட் எக்ஸிகியூஷன். let's say you are not in start, நீங்க வெளியே வரீங்க, you are traveling, you can use limit order. பட் லிமிட் ஆர்டர் வந்து லிமிட்டா பாருங்க.
ஃபுல்லாக அடுக்கி விட்றாதீங்க 10-15 லிமிட்டோட. ஏன்னா நியூஸ் அப்போ இல்லை ஸ்ப்ரெட் கூட வருது இல்லை ஸ்லீப்பேஜ் கூட இருக்குன்னா யூ மைட் ஃபேஸ் ஹியூஜ் லாசஸ்லாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒன்லி ட்ரை டெமோ ட்ரேடிங். கெட் யூஸ் டு திஸ், கெட் யூஸ் டு த பிளாட்ஃபார்ம். MT4 எப்படி வேலை செய்து பாருங்க. ஃபோனில் ட்ரேட் எடுக்க பாருங்க. இப்போ ட்ரேடிங் வியூவில் நான் வச்சிருக்கேன், ஆனால் ஃபோனில் ட்ரேட் எடுக்க போறேன்னா எப்படி எடுப்பேன்னா, இந்த இதை எடுத்துட்டு I'll take my phone and then I'll key in the entry price. USD buy போயிட்டு entry price மேனுவலாக கீன் பண்ணுவேன். ஓகே 10732 அப்புறம் 10754 என் ப்ராஃபிட் லெவல், என் செல் லெவல், இந்த மாதிரி நான் என்னோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்துட்டு நீங்கள் கீன் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு மேப்பிங்கும் என் ட்ரேட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் அந்த வித்தியாசம். ஓகே, ஸோ தேங்க்யூ அண்ட் எனிதிங் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்.